கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் இதுவரைக்கும் அடியேன் பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்தார். இந்த வசனத்தை கேட்குறவங்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தெய்வ கிருபை இல்லாமல் இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கவும் முடியாது, அவருக்கு வசனம் வாசிக்கவும் முடியாது, தியானிக்கவும் முடியாது, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஜீவிக்கவும் முடியாது. இப்போது நம்ம நாட்டில் டவுரி பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் பைபிள் வேத வசனத்தின்படி வாங்கக்கூடாது, கேட்கவும் கூடாது. ஒரு பொண்ணு வீட்டில் எனக்கு இவ்வளவு பணம் தான்ட்டு கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த பிள்ளைய பெற்று வளர்த்து இத்தனை 23 24 வயசு வரை வளர்த்து அந்த நல்ல படிக்கவும் வச்சு சில நல்ல உத்தியோகத்துக்கு போகுது. அப்படிப்பட்ட பிள்ளைய ஒரு வீட்டுக்கு கொடுக்காங்க. அப்போ நீங்கள் தான் அதுகளுக்கு காசு, அந்த அப்பா அம்மாவுக்கு காசு கொடுத்து அந்த பிள்ளையை கட்டி கொண்டு வரணும். அவங்ககிட்ட பின்னும் கேட்கக்கூடாது. அது ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, அது என்ன கணக்குன்னு தெரியல. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேர், எங்கள் குடும்பத்துக்குள்ளெல்லாம் நிறைய பேர் டவுரி வாங்கலை, வாங்காமல் தான் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மற்ற டிஸ்ட்ரிக்ட்லலாம் பொம்பளை பிள்ளைகளை கொண்டு போடுவாங்க, அந்த கர்ப்பத்திலேயே பொம்பளை பிள்ளைன்னு அறிஞ்சால் அதை அழிச்சு போடுவாங்க, அந்த மாதிரி செய்யாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி கிடையாது. ஆம்பளை பிள்ளைய போல் பொம்பளை பிள்ளையும் பெற்று வளர்த்து அதுகளை நல்லா படிக்க வச்சு என்னென்ன அதுகளுக்கு கொடுக்கணுமோ செய்யணுமோ அதே மாதிரி செய்கிறாங்க. இப்போ அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு அவங்கவுங்க கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கையில், அந்த பிள்ளைகள் வாங்கையில் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இன்னொருத்தர் புருஷன் வீட்டில் அவங்க கேட்டு வாங்கவே கூடாது, கேட்கவும் கூடாது. அது மகா தப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த பொம்பளை பிள்ளைகளை ரொம்ப பத்திரமா வளர்க்காங்க. ஆம்பளை பிள்ளை போல தான் பொம்பளை பிள்ளைகளையும், பொம்பளை பிள்ளைகள்னு யாருமே வெறுக்கிறதில்லை, அப்படி நல்லா வளர்க்குறாங்க. அது ஒரு நல்ல சம்பவமாக்கும். இங்கே நான் வளர்கிற ஸ்டேஜில் எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தங்களுக்கு 8 பொம்பளை பிள்ளைகள், ஒருத்தங்களுக்கு 7 பொம்பளை பிள்ளைகள், ஒரே ஒரு ஆம்பளை தான். 5 பொம்பளை பிள்ளை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, இப்போவும் இருக்கிறாங்க. யாரும் அந்த பிள்ளைகளை வெறுக்கவோ ஒன்றும் செய்யலை. அதுகளை பாட்டு படிக்க வச்சு ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்து நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளைகளை தகப்பன் தாயை நல்லா பார்க்குது. எவ்வளவோ குடும்பங்களில் நல்லா தான் நடக்குது. ஆனால் ஆம்பளை பிள்ளைகள் அந்த மாதிரி பார்க்கல. இப்போவும் சில பொம்பளை பிள்ளைகளை, அது எங்கள் ஊரில் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய வெளியூர்காரங்கெல்லாம் அந்த மாதிரி மிக்சிங் ஆனோடனே அந்த சுபாவங்கள்லாம் சிலது மாறிட்டு, முந்தி அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருப்பாங்க. இப்போது அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே பெதஸ்தா ஜங்ஷனில் நம்ம WCC முன்னால் ஒரு பிள்ளைய கார்லேருந்து, ஒரு அழகு பிள்ளை, அதை கார்லேருந்து வெளியே தள்ளி விட்டுட்டு கார் போயிட்டு உடனே அதில் அந்த பக்கத்தில் நின்று ஆட்டோ டிரைவர் மாதிரி அதில் என்ன ஆட்கள்லாம் அந்த பிள்ளைய தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி பார்த்து என்னன்னு கேட்டால், அந்த பிள்ளைய அது எம்இ படிச்சிருக்கு, நல்ல அழகாகவும் இருக்குது, பேசுகிறத பார்த்தாலே ரொம்ப சாஃப்டாக பாம்போல் உள்ள பிள்ளை போல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்க்கல, ஆனால் சம்பவத்தை சொன்னாங்க, உடனே தெரியும். அப்போது 1 கோடி டவுரியும் கொடுத்துருக்காங்க. இது பத்தாது, உங்கள் அப்பா வீட்டில் வேறையும் இருக்குமா இருக்கும், அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டுவான்னு போட்டு அடித்து கல்யாணம் ஆகி 1 மாதத்தில் அவன் காரை விட்டு வெளியே தள்ளிட்டு போயிருக்கான். அப்போ அதெல்லாம் என்ன இருதயம்? இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகும், உனக்கு ஆத்மாவும் பரலோகத்துக்கு போகும். இந்த பணம், நீ கேட்குற பணம்னு சொல்லிட்டு ஒன்றும் பரலோகத்துக்கு வராது. எல்லாம் இந்த உலகத்தோட அதெல்லாம் அக்கினிக்கு இறையாக தான் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளவோ பொம்பளை பிள்ளைகள் உள்ளவங்கெல்லாம் நல்லா வளர்க்குறாங்க, நல்லா இருக்காங்க. எவ்வளவோ சாவு நடக்குது, தற்கொலை நடக்குது, கொலை பண்ணுறாங்க, இல்லை அந்த பண பிரச்சனையினால். அப்போ அதெல்லாம் விட்டு அந்த தகப்பன் குடும்பத்தில் உள்ள முக்கியமான தொழில்களை கேட்குறாங்க இப்போல்லாம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படி ஒன்றுமே நம்ம கேட்கக்கூடாது, அவங்க தரதை வாங்கிக்கிடலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வரை சகை குள்ளனானனால அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆசை. அப்போ உடனே இவர் என்ன செய்தார், ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கார். அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு கீழே வந்தோடனே, சகைவே நீ கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கி உன் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. உடனே இறங்கி, ஆண்டவரே, நான் என் சொத்தில் பாதியை, எனக்கு ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கேன், நான் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தால் நான் 4 எத்தனையாக திருப்பி கொடுக்கேன்னு சொல்லுவார். அப்போது அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஒன்றா இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானேன்னு சொல்லி நான் அன்றைக்கி உன் வீட்டில் தங்கேன்னு சொல்லிட்டு தங்க போகிறாரு. அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அப்போ அது அந்த இவர் ஒரு 20 ஏக்கர் இடம் வச்சுருந்தாருன்னு வைங்களா, ஒரு 20 கோடி பணம் வச்சுருந்துருக்காரு. இவர் உடனே நினச்சார் 10 கோடி ஏழைகளுக்கு கொடுக்காரு, 10 ஏக்கர் ஏழைகளுக்கு கொடுக்காரு. அப்போ இவருக்கு நஷ்டம்.
10 ஏக்கர் நஷ்டம், 10 கோடி நஷ்டம் இந்த உலகத்தில். ஆனால் அது எங்கே போயிடும்? பரலோகத்துக்கு போயிடும். கொர்நேலியுவுக்கு தான தர்மம் பரலோகத்துக்குள்ளே போய் எட்டிச்சுல, அதே போல் இவர் கொடுக்கறது அங்கே போயிடும். அப்போ அங்கே இவருக்கு ஆஸ்தி உண்டாயிரும். இங்கே கொடுக்குற ஆஸ்தி அது அங்கே போய் என்ன கணக்கில் சேரும்னு சொல்ல முடியாது. அது இன்னொரு நாள் நான் வேறு மாதிரி இன்னொன்று அவையானோர் சொல்லி தந்த காரியத்தை நான் ஒவ்வொன்றா சொல்லுது. இப்போ எவ்வளவோ இப்படி ஒவ்வொன்றா பேசி போட்டோன்னா என்னெல்லாமோ சொல்லி தரணும்னு தோணுது. ஆனால் ஒரேடியாக எல்லாம் பேச முடியாது, எல்லாம் உங்களுக்கு ஏறவும் செய்யாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். அப்போ இப்படி பாதி ஏழைகளுக்கு கொடுக்கணுன்னா அது பரலோகத்துக்கு போயிடுது. அநியாயமாக வாங்கினதை நாலத்தனையாக திருப்பி கொடுப்பேன்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு தான் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான்னு இயேசு கிறிஸ்து சொன்னது. அப்போ நீங்கள் அநியாயமாக ஒரு பொண்ணு வீட்டில் வாங்கினா அதை என்ன செய்யணும்? நாலத்தனையாக திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் பாவம் இந்த உலகத்தில் தீரும். இல்லாட்டா அந்த கரை தீரவே தீராது. அநியாயமாக வாங்க ஒன்றும் உங்களை விட்டு போகவே செய்யாது. அந்த சாபம் பின்னாலே நடக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், அது பின்னாலே நடக்கும். சாபம் பின்னாலே நடக்கும். எலும்புக்குள்ளெல்லாம் ஏறி இருந்துக்கிடும். அதனால் இந்த மாதிரிப்பட்ட பாவங்களுக்கு விலகி மேக்சிமம் கூடிய மட்டும் நம்ம ஒருத்தருக்கு பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. அநியாயமாக யாருக்கு பொருள் நம்மகிட்ட இருந்தாலும் அதெல்லாம் என்ன செய்யும்? நியாய தீர்ப்பு நாளில் வந்து நிற்கும். அது நமக்கு சாபத்தை தான் கொண்டு வரும். அப்படி நம்ம வாங்கினா நம்ம நாளை தனியாக திருப்பி கொடுக்கணுனாக்க இருக்குது பைபிளில். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். எஸ்தரை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான் யார்? அகாசுவேர் ராஜா. அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரி நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். நம்ம கொடுக்கமா? அப்போ அவர் ஒரு மனைவி, ஒரு நல்ல ஒய்ஃப் அவருக்கு கிடச்சோன்னா அவர் அந்த சந்தோஷத்தில் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்காரு, விருந்து கொடுக்காரு, நாட்டுக்கெல்லாம் சலக்கரணை உண்டாக்குனாரா. 127 நாட்டுக்கு அதிபதியாக அவர். அப்போ 127 நாட்டுக்கு நன்மை கிடச்சிருக்கு. யார் நிமித்தம்? எஸ்தர் நிமித்தம். ஒரு நல்ல மனைவி கிடச்சோன்னா அவர் செய்த காரியம், அகாசுவேர் ராஜா செய்த காரியம் அது. இதெல்லாம் எதுக்கு பைபிளில் எழுதி வச்சுருக்கு? நம்மளும் இப்படி செய்யணும். நம்ம ஸ்திதிக்கு தக்க, நமக்கு ஏதோ கொஞ்சம் சொத்து இருந்தால் அதுக்கு தக்க நம்ம ஏழைகள் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது ஒரு நாள் நமக்கு வீணாக போகாது. இங்கே நம்ம என்ன செய்யுது? ஒரு கல்யாணம் எதுவும் சேஷம்னா உடனே பார்ட்டி என்ன நல்லா தின்னு பிரியாணி இறைச்சின்னு தின்னுட்டு குடிக்கிறது, இதுதான் நம்ம ஒரு பார்ட்டி. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொடுக்கணும். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நான் ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போது வீடு காண போகிறதுக்கும் நாங்கள் போயிருந்தோம். போகும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் ஜாமானங்கள்லாம் பொண்ணு வீட்டில் கேட்டிருந்தாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் ரூபாயாக தரோன்னாங்க. இல்லை, எங்களுக்கு அந்த பொருள் தான் வேணும்னு சொன்னாங்க. அப்போ இவ்வளோ பொருளும் வாங்கி டம்போவில் ஏற்றி அங்கே கொண்டு போயாச்சு. என்ன ஃப்ரிட்ஜு கட்டில் அவங்க கேட்ட மாடலில் எல்லாம் வாங்கி கொண்டு போனால் அவங்க வாசலுக்குள்ளே அது போகாது. அவங்க வாசல் சின்னது. அதை பிறகு வீட்டு முத்தத்தில் தான் வச்சுருந்து பிறகு யாராவது சொன்னாங்க பின்வாசல் வழியாக கொண்டு போகலான்னு தூக்கிட்டு போனாங்க. அது எப்படி உள்ளுக்கு போச்சுன்னு தெரியல. அதை பார்க்க நாங்கள் போகலை. எங்களுக்கு ஒரே சங்கடம் நாங்கள் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம். அப்போ நம்ம வாசலுக்கு தக்க நம்ம கேட்க வேண்டியது தானே. வாசல் சின்னதாக வச்சுட்டு இவ்வளோ பெரிய வண்டியை உள்ளுக்கு கொண்டு போனால் அது எப்படி வரும்? அப்போ அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும். அந்த லூக்கா 12:15 ஒரு மனுஷனுக்கு 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை நமக்கு இருந்தால் அது எல்லா தீமையும் நமக்கு கொண்டு வந்துடும். லூக்கா 12:15 எவ்வளவு திரளான ஆஸ்தி ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அக்கினிக்கு இரையாக தான் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஜீவனை தவிர ஜீவன் தான் நம்ம அங்கே போகும், ஆண்டவர்கிட்ட போகும். அப்போ அந்த கொலோசியர் 3:5 விக்கிரக ஆராதனையான பொருளாசைன்னு இருக்கு. அப்போ விக்கிரக ஆராதனை தேவன் அருவருக்கிற காரியம். 1ஆம் கற்பனையிலே சொல்லியிருக்கு. தேவன் அருவருக்கிற காரியம் விக்கிரக ஆராதனை. எபேசியர் 5:3 பொருளாசையாகிய வேசித்தனமும் மற்றந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்போது அப்படின்னு சொல்லுறாரு. அப்போ இதெல்லாம் அந்த பொருள் ஆசை, பண ஆசை, ஒரு ஆள்கிட்ட கேட்குறது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கவும் கூடாது. மற்ற ஆளுகளுக்கு பொருளுக்கு நம்ம ஆசைப்படவும் கூடாது. அதெல்லாம் இச்சை, அந்த பாவத்தில் போயிடும். சொல்லப்படவும் கூடாது. எப்படி ஒரு பிள்ளைக்கு வீட்டில் கேட்க முடியுது? நீங்கள் யோசிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க. இப்போ அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் சரிசமமாக தான் கொடுப்பாங்க. அது அவங்க தாரதை நீங்கள் வாங்கிக்கணும்.
கேட்கக்கூடாது. இது தாங்க, அது தாங்க, தாலி செயின் செய்ய தாங்க, பட்டு வாங்க தாங்க, அப்படியெல்லாம் கேட்குறாங்க. நான் கேட்டிருக்கேன் என் காதால். அந்த மாதிரி நம்ம ஒரு கணக்கு வச்சு ஒன்றும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறதெல்லாம் நமக்கு பாவமாக வந்து சேரும். அந்த பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் வேலை செய்து நமக்கு பணிவிடை செய்து தருது. இந்த புருஷன்காரனுக்கு துணி, மாமனாருக்கு துணியை துவச்சி கொடுக்குது. ஒரு ஆளுக்கு சோம் இல்லைன்னா அது காப்பியெல்லாம் வச்சு எடுத்து வந்து நல்லா பார்க்குது. அந்த மாதிரியெல்லாம் செய்யுது. அப்போ கொடுத்தா வாங்கிவிடுங்க, கொடுக்காட்டா கேட்கக்கூடாது. அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா சகையை 4 மடங்கு கொடுத்த பிறகு தான் அந்த பாவம் தீர்ந்தது போல் உங்களுக்கும் நீங்களும் 4 மடங்கு ஃபைன் கட்டணும். நீங்கள் வாங்குறதை அது தேவன்கிட்ட கேட்டு அதை யாருக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துடணும். கொடுத்தா தான் அந்த பாவம் தீரும், இல்லாமல் தீராது. வெளிப்படுத்தல் 21:8 விக்கிரக ஆராதனைக்காரர் பண ஆசை இல்லாதவர்களுக்கு வாக்குத்தத்தம். அப்போ எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய், வெளிப்படுத்தல் 21:8 பொருளாசைக்காரர்லாம் அந்த அக்கினியில் போவாங்கன்னு எழுதியிருக்கு. பண ஆசை இல்லாதவங்களுக்கு தான் ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் தராரு. எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. எதுக்காக? நம்ம ஜீவனை காக்க. அப்போ பண ஆசை இல்லாதவங்களாக இருந்தால் தேவன் நம்ம கூட இருப்பார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம்! வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவருக்கு சத்தம் எல்லாம் பெருவெள்ளை இறைச்சல் போலையும் இடிமுழக்கம் போலையும் இருக்கும். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம்! அப்போ அதை நம்ம விடக்கூடாது. அவர் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நித்திய ஜீவனை போக முடியும். நம்ம ஜீவனை காக்கக்குள்ள வழியை இந்த வேத புஸ்தகத்தில் நிறைய சொல்லி தந்திருக்காரு. ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர படிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும், நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும், திருப்பி அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பரிசுத்தமாக ஜீவிச்சா ஆண்டவருக்கு வசனங்கள் நம்ம கொஞ்ச நாள் பைபிள் வாசிக்கும் போதே அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம வாயில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நல்ல நம்ம பைபிள் வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும், தான தர்மம் பண்ணணும், நற்கிரியை செய்யணும், ஒருத்தருக்கு பொருள் மேலே நம்ம ஆசைப்படக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்ம நித்திய ஜீவனுக்கு போவோம். தேவன் தாம இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனுங்க ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல். இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல். பைபிள், BIBLE பைபிள். பைபிளில் உள்ள ஒவ்வொன்றும் இது எல்லாமே பைபிளில் உள்ளதான். பைபிளுக்கு வெளியே வந்து ஒன்றும் கிடையாது. 1-2 எக்ஸாம்பிள் வேணால் சொல்லியிருப்பேன். மற்றபடி எல்லாமே வேத புஸ்தகத்தில் உள்ளது தான். இதுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியுമ്പോൾ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஜீவனை பாதுகாப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களுக்கு கேட்குற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.